வணக்கம் நேயர்களே, விஷன் 9 சினிமாவிற்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது டங்கி அப்படிங்கிற ஒரு ஹிந்தி படத்துடைய விமர்சனம். ஸோ இதை மேஜராக ஷாருக் கான் நடிச்சிருக்கார். அதற்கும் மேலே ராஜ்குமார் ஹீரானிங்கிற ஒரு பெரிய டேரக்டர். அவர் யாருன்னா, நம்ம முன்னாபா எம்பிபிஎஸ்ன்னு சொல்லிட்டு ஹிந்தியில் சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்தவர். அது பார்ட் 1 பார்ட் 2. இங்கே நமக்கு தமிழில் வசூல் ராஜா எம்பிபிஎஸ்ன்னு கமலஹாசன் கலக்கிருப்பார் ஒரு படம். ஸோ அந்த படத்தை அதோட மெயின் ஸ்டோரி இவர் தான் பண்ணியிருப்பார். அங்கே ஹிட்டு, அதை ரீமேக் பண்ணியிருந்தாங்க இங்கே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 இடியட்ஸ் அங்கே பம்பர் ஹிட்டு, கிட்டத்தட்ட அவ்வளோ பெரிய வெற்றி. அதே படத்தை நம்ம இளைய தளபதி விஜய் அவர்கள் இங்கே நண்பன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கேயும் பெரிய ஹிட்டு. ஸோ அவ்வளோ பெரிய வெற்றிக்கு சொந்தக்காரர். அதுக்கப்புறம் சஞ்சுன்னு ஒரு படம் எடுத்தார். எல்லாமே ஹிட்டுங்க இவருது. ஸோ மேக்ஸிமம் ஹிட் கொடுத்த ஒரு டேரக்டர். ஸோ ராஜ்குமார் ஹீரானியும் ஷாருக் கானும் இணைஞ்சு ஒரு படம் பண்ணுறாங்கன்னும் போது நமக்கு ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டம், பெரிய எதிர்பார்ப்புகளை கொண்டு வந்துருச்சுங்க. ஸோ இது ஷாருக் கான் படமா இல்லை ராஜ்குமார் ஹீரானியோட படமா அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஷாருக் கான் படம் இல்லை, இது ராஜ்குமார் ஹீரானியோட படம் தான்ன்றது தான் உண்மையான விஷயம். காரணம் என்னென்னா, இது இந்த படத்தில் வர ஒரு கான்செப்ட் என்னென்னா, நம்ம அந்த காலத்துலலாம் நம்ம சவுத் இந்தியாவிலலாம் நிறைய பேர் துபாய் போவாங்க. கேரளா, தமிழ்நாட்டில் நிறைய பேர் துபாய் போவாங்க. அந்த மாதிரி பஞ்சாபில் இருக்கவங்களுக்கு ஒரு கனவு இருக்குது. ஸோ என்னென்னா, நம்ம எப்படியாச்சும் லண்டன் போயிடணும் அப்படின்ற ஒரு கனவுகளோடு இருக்கிற ஒரு 4 பேர். அந்த 4 பேர் லண்டன் போனாங்களா இல்லையா, அங்கே ஆன் தி வேல சந்தித்த பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கிறது தான் சொல்கிறது இந்த படத்துடைய கதையே. ஸோ படம் ஆன்லைனில் பார்க்கும்போது ஒரு மாதிரி தெரிஞ்சாலும், பட் படம் எடுத்திருக்க விதம் வேறு விதமாக இருக்குது. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே அவங்களுடைய இந்த முயற்சிகள், அந்த லண்டன் போகிறதுக்கான முயற்சிகள், அதில் அவங்க சந்திக்கிற விஷயங்கள், விசா ப்ராசஸ், இங்கிலீஷு, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு போனது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் நம்ம லீகலாக போக முடியாது, இல்லீகலாக எப்படி போகிறது அப்படின்னு அவங்க முயற்சி எடுத்து அங்கே போகும்போது அவங்க ஃபேஸ் பண்ணுற பிரச்சனைகள், அதுக்கப்புறம் லண்டன் போய் ரீச் ஆனதுக்கப்புறம் அவங்க ஃபேஸ் பண்ண பிரச்சனைகள்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம நினைக்கிறோம் ஃபாரினில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு, ஃபாரினில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அதுவும் இல்லீகலாகவோ ஒரு படிப்பறிவு இல்லாமையோ ஒரு லேபர் கிளாஸாக போய் அங்கே போய் மாட்டிக்கிட்டவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றதெல்லாம் ரொம்ப கொடுமையான விஷயம். இதில் பார்த்திங்கன்னா டாப்ஸி, ஸோ ஷாருக் கான் ரொம்ப அட்டகாசமாக பண்ணியிருப்பார். அவர் ஒரு இராணுவ வீரராக இருந்து ஏதோ ஹெல்ப் பண்ண போய் கடைசியில் இவங்களோட அவரும் வருவார். ஸோ டாப்ஸி மேலே இருக்க காதல்னால அவர் வருவார். ஸோ அந்த ஆன் தி வேல நடக்கிற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அங்கே ரீச் ஆனதுக்கப்புறம் நடக்கிற விஷயம் நம்ம நெஞ்சை தொடர மாதிரியான விஷயம் தான். ஸோ இது எல்லோருக்குமே பிடிக்குமானா எனக்கு தெரியல. எல்லாருக்குமே இந்த படம் ரீச் ஆகுமா, பட் ஆனால் ஒரு ஃபீல் உள்ள ஒரு படம் தான். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தில் நிறைய கடன்கள் இருக்குது. நான் அடுத்தது என்ன பண்ண போகிறது இல்லை, என் வீட்டை மீட்டணும், எங்கள் அம்மா எப்படி போகிறாங்க, வேறு வருமானத்துக்கு வழி இல்லை அப்படின்னு சொல்லி தத்தளிச்சிட்டு இருக்க இளைஞர்கள். இன்னொருத்தனுக்கு ஒரு லவ்வர் இருக்கும். அந்த லவ்வர் லண்டனுக்கு போயிடும். ஸோ அங்கே நான் கஷ்டப்படுறேன், வான்னு கூப்பிடுவோம். இவன் அதுக்காகவே லண்டன் போகணும்னு சொல்லி துடிப்பான். ஸோ இந்த மாதிரியான முயற்சிகள், இந்த பிரச்சனைகள், அவங்க லண்டன் போயிட்டால் நமக்கு இந்த பிரச்சனைகள்லாம் விடிவு காலம் வந்துடும் அப்படின்னு சொல்லி நினச்சி இவங்க லண்டன் பிரயாணப்படுறாங்க. அந்த பிரயாணத்தில் நடக்கிற பிரச்சனைகள், லீகலாக போக முடியல, அப்புறம் இல்லீகலாக எப்படி போகிறது, அதுக்கான வழிகள், இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கொடூரமாக இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க எண்டிங்கில் என்ன மாதிரி ஆகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ வாழ்க்கை இது சொல்லிக் கொடுக்குற படத்தோடைய விஷயமே என்னென்னா, வாழ்க்கை ரொம்ப தவுளுண்டுங்க, சின்ன விஷயம். இதுக்காக பணம் காசுக்காக அங்கங்கே ஓடி திரிஞ்சு கடைசியில் நிம்மதி இழந்து கடைசியில் நம்ம நம்ம தாய்நாடு தான் சிறப்பு அப்படின்னு சொல்கிற விஷயத்தை தான் சொல்லியிருக்கார் ராஜ்குமார் ஹீரானி. ஸோ படம் நடுவில் கொஞ்சம் அந்த செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் டாக்குமெண்ட்ரி மாதிரி போய் அதுக்கப்புறம் பிக்கப் ஆகிருக்கும். ஸோ இதுதான் படத்துடைய விஷயம். ஸோ படம் நல்லா இருக்கும், நல்ல கலகலப்பாக கொண்டு போயிருக்காங்க. நல்ல ஹிந்தி நல்லா தெரிஞ்சிருந்ததுன்னா, ஏன்னா இது எனக்கு தெரிஞ்சு இது தமிழ் டப்பிங்கில் வரல, ஹிந்தி சப்டைட்டிலும் தமிழ் இல்லை. ஸோ அதனால் ஒரு ஹிந்தி தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு ஹாஸ்யமாகவும் கலகலப்பாகவும் கொண்டு போன விஷயம் தான். இது ஷாருக்குடைய படமான கிடையவே கிடையாது. இது ராஜ்குமார் ஹீரானியோட படம். ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ ஏன்னா ஒரு 3 இடியட்ஸில் உங்களுக்கு ஒரு மாணவர்களுடைய பிரச்சனைகளை பேஸ் பண்ணி அவங்களுடைய எஜுகேஷன் சிஸ்டத்தை பற்றி பேசினவர் பிகேங்கிற ஒரு சூப்பர் டூப்பர் படம் கொடுத்தவர் தான். ஸோ அதில் அந்த மூட நம்பிக்கைகள் சம்மந்தமான விஷயங்கள், கோயில்கள் சம்மந்தமான விஷயங்களை சொன்ன அதே ஹீரானி, ராஜ்குமார் ஹீரானி. இந்த படத்தில் அவர் சொன்ன விஷயம் பார்த்திங்கன்னா ஃபாரின். ஸோ ஃபாரினில் போகணும், ஃபாரினில் சம்பாதிக்கணும், ஃபாரினில் இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை ஃபேஸ் பண்ணுறாங்க, அவங்க வாழ்க்கை எப்படி முடியுதுங்கிறத சொல்கிறது ரொம்ப நல்லாயிருக்கு. பட் இது எல்லாருக்கும் பிடிக்குமான்னு தெரியல. பட் போய் பாருங்கள், ஒரு வாட்டி வாட்ச் பண்ணலாம். ஒரு மாதிரி கலகலப்பாகவும் சந்தோஷமாகவும் குதூகலமாகவும் போகிறோம். இப்போ நம்ம நண்பன் படம் பார்க்கும்போது எப்படி கலகலப்பாக போகுது, அந்த மாதிரி ஒரு கலகலப்பான விஷயங்கள் தான். பட் கொஞ்சம் நெருடுகிற விஷயங்கள், நெஞ்சை அப்படியே கொஞ்சம் புரியிற விஷயங்கள் நடுவில் இருக்கும். பட் படம் நல்ல படம்னா என்னை பொறுத்தவரை ராஜ்குமார் ஹீரானியோட மற்ற ஹிட்டுகளை எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கம்மி தான்.
ஏன்னா மற்ற ஹிட்டுக்கெல்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆஹா ஓன்னு உலகாகிதம் அடைஞ்ச அந்த ஹிட்டுகளுக்கு கம்பேர் பண்ணும்போது மற்றதெல்லாம் 100 மார்க்குனா இது ஒரு 65 மார்க் தான் சொல்ல முடியும். ஏன்னா அது கொஞ்சம் கம்மி தான் சொல்லலாம். மற்றபடி வந்து எடுத்திருக்க சப்ஜெக்ட் ரொம்ப நல்ல சப்ஜெக்ட், எல்லோருமே பாருங்கள். அதுவும் வந்து லாஸ்ட்டில் படம் முடியும் போது உண்மையாக நடந்த அந்த சம்பவங்களை அவங்க போட்டு காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப பதப்பதைக்க வைக்குது. ஒரு வயிற்று பழப்புக்காகவும் வசதிக்காகவும் எங்கெங்கெல்லாம் ஓடுறணும் போது ரொம்ப கஷ்டமான விஷயங்களாக காட்டியிருக்கும். ஸோ படம் வந்து ஒரு நல்லபடியாக வாட்ச் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பரான படம் தான். ஷாருக் கானும் நல்லா பண்ணியிருக்காரு. மியூசிக் எல்லாமே நல்லா இருக்குது. பெரிய குத்து சாங் அது இது எதுவுமே கிடையாது. ஒரு நார்மலாக ஒரு கதையை ஆரம்பித்து அதை விட்டு டீவியேட் ஆகாமல் அவங்களுக்குள்ளேயே காமெடி பண்ணி அழகாக கொண்டு போயிருக்க படம் தான் அந்த படம். கண்டிப்பாக எல்லோருமே வாட்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். விஷன் 9 சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.